நேற்று வந்து எனக்கு யூடியூப் வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு. அந்த கமெண்ட்டுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறதோட ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா, அதோட கமெண்ட் வந்து நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஐஎம்க்கும் நார்மல் இயர்ஃபோன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இதோட பர்பஸ் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் இயர்ஃபோன்ஸ். இது வந்து நார்மலாக என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற நம்ம டெய்லியில் டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற இது ரெகுலர் இயர்ஃபோன்ஸ். இது வந்து இன்இயர் மானிட்டர்ஸ். இது வந்து இன்இயர் மானிட்டர்ஸ். இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெகுலர் இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். டே பாட்டு கேட்கறதுக்கு, படம் பார்க்கறதுக்குன்னு சொல்லி ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி இதில் வந்து பெரிய பர்பஸ் ஒன்றும் இருக்காது. இதில் என்ன ஒரு இதுனா, இதுக்கும் வித்தியாசம். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஓவர் த இயர் ஒயர் டிசைனில் வரும். இந்த இன்இயர் மானிட்டர்ஸ் எல்லாம் நம்ம இப்போ மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி காது மேலே போட்டு இப்படி வர மாதிரி இருக்கும். ஃபிட்டு, அந்த கிரிப் இது எல்லாமே இதில் நல்லா இருக்கும். இது ரெகுலர் இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி வைக்கிற மாதிரி மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனில் வரும். இதனால என்ன அட்வான்டேஜ், இந்த டிசைனில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த இன்இயர் நார்மல் இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம காதோட வெளிப்புறத்தில் அந்த மேலே இதில் வந்து உட்காரும், ரொம்ப டீப்பாக போகாது. ஆனால் அதே இன்இயர் மானிட்டர்ஸில் அந்த டிசைன் வந்து அப்படி தான் இருக்கும். காதில் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும், நம்ம இயர் ட்ரம்ஸுக்கு கொஞ்சம் க்ளோஸாக. இதுக்கு நார்மல் இயர்ஃபோன்ஸோட இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும். இன்னொன்று ஐஎம்ல இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த கேபிள் கட் ஆச்சு அப்படின்னா இந்த பீஸ் வந்து நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேபிள் வந்து நம்ம தனியாகவே வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் நார்மல் இயர்ஃபோன்ஸில் வந்து நம்ம கேபிள் கட் ஆச்சு அப்படின்னா நம்ம மொத்த இயர்ஃபோனையுமே தூக்கி போட்டு வேறு இயர்ஃபோன் தான் வாங்கணும். வேறு இந்த ஐஎம்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டூடியோவில் மியூசிக் ரெக்கார்டிங் பண்ணுற இடத்துல, இல்லைனா மிக்சிங் பண்ணுற இடத்துல, வேறு ஆடியோ ஃபைல்ஸ், அதாவது மியூசிக்கோட அந்த பியூரிட்டியை வந்து, அந்த பியூர் மியூசிக்கை வந்து லவ் பண்ணுறவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆடியோ ஒரு பாட்டில் உள்ள ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் மிஸ் ஆகாமல் கேட்கணும், ஒரு பாட்டோட ஃபுல் சவுண்ட் ஸ்டேஜ் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் க்ளீனாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஐஎம்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த ஐஎம்ஸ் வந்து எல்லா கைக்குமே ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. ஒரு சில டைம்ஸ்லாம் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சில பிராண்டு வந்து ரொம்ப கீழே இறங்கி வந்து ஒரு 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 பட்ஜெட்டில் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 1000-2000 பட்ஜெட் இருந்தால் கூட அதில் கூட ஒரு நல்ல குவாலிட்டி மியூசிக் கேட்கணும்னு சொல்லி இறங்கி வந்து செஞ்ச பிராண்டு தான் இந்த கேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருந்து ஸ்டார்டிங் வந்து 600லேருந்தே ஐஎம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 1000-2000 கிட்டலாம் போனீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஐஎம்ஐ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ சவுண்ட் குவாலிட்டி வைஸ், மற்றபடி பில்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய லெவலுக்கு டியூனிங்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ஒரு நார்மலாக ஒரு சவுண்டை எந்த அளவுக்கு நல்லா கேட்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி டியூன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க என்ன டியூனிங் செட் பண்ணுறாங்க, முக்கால்வாசி இந்த டைப் இயர்ஃபோன் வாங்குறவங்கலாம் பேஸ் பிரியர்களாக இருப்பாங்க. அந்த பேஸை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி, இல்லைன்னா அந்த ட்ரிபிள் ரீஜன் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் சவுண்டு கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது. இது வந்து ஜஸ்ட்டு சாங்கு கேட்டு அந்த பேஸை ஃபீல் பண்ணி பாட்டு கேட்குறது. இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஐஎம்ஸ் எப்படி அப்படின்னா, ஐஎம்ஸோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னா ரொம்ப நியூட்ரலாக ஒரு ரெஃபரன்ஸ் சவுண்டாக. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு ஃபோன்லேயோ இல்லை ஒரு லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் என்ன அவுட்புட் வருதோ அந்த அவுட்புட்டை வந்து அப்படியே கொண்டு வரும். எந்த ஒரு கலரேஷனும் இல்லாமல் கொண்டு வர்றது இந்த ஐஎம்ஸோட வேலை. உங்கள் ஃபோனில் எல்லா ஈக்குவலைசர் செட்டிங்கும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டிஃபால்ட் சவுண்டு வச்சிங்க அப்படின்னா, அந்த டிஃபால்ட் சவுண்ட் எப்படி இருக்குமோ அதை வந்து இந்த ஐஎம் வந்து அப்படியே அவுட்புட்டாக கொண்டு வரும், எந்த கலரேஷனும் இல்லாமல்.
ஒரு சில ஐஎம்ஸ் இந்த நார்மல் இயர்ஃபோன்ஸ் வந்து எல்லா ஃபோனாலையும் ரன் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில ஐஎம்ஸை வந்து ரன் பண்ண முடியாது. ஒரு சில ஐஎம்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேக்கில் பவர்ஃபுல் சோர்ஸ்க்கு வந்து போகணும். இந்த மாதிரி நார்மல் இயர்ஃபோன்ஸில் வந்து ஒரே ஒரு டைப் டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. டைனமிக் டிரைவர்ஸ் மட்டும்தான் முக்கால்வாசி எல்லா இயர்ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஐஎம்ஸில் வந்து நிறைய டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டைனமிக் டிரைவர்ஸு, இல்லைன்னா பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர், அப்புறம் பிளேனாரு, அந்த மாதிரி நிறைய டைப் டிரைவர்ஸ் இருக்குது. அதை வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி நார்மல் இயர்ஃபோனில் நீங்கள் அதிகபட்சம் பார்த்துருக்கு டியூவல் டிரைவர் பார்த்துருப்பீங்க. அதாவது எம்ஐயில் இந்த டியூவல் டிரைவர் வந்துருக்கும். 2 டிரைவர் ஒரு சைடுக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ரெகுலர் இயர்ஃபோன்ஸ் வந்து கொண்டு வந்து பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து இந்த ஐஎம்ஸில் நான் கேட்டது வந்து அதிகபட்சம் 24 டிரைவர்ஸ் இருக்கிற ஐஎம்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். அதாவது இந்த பக்கம் 12 டிரைவர், இந்த பக்கம் 12 டிரைவர் வரும். இது கேசியில் வந்து AS24, அப்புறம் 64 ஆடியோவில் U18T, இந்த பக்கம் 9 பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர், இந்த பக்கம் 9 வரும். அந்த மாதிரி கேசிலே AS16, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8 வரும். இந்த மாதிரி நிறைய டிரைவர்ஸ், மல்டி டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுற ஐஎம்ஸும் நிறையா உண்டு. ஆனால் நார்மல் இயர்ஃபோன்ஸில் இந்த முக்கால்வாசி எல்லாமே டைனமிக் டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து உங்களால் அதில் கேட்க முடியாத டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் நல்லா இருக்கும். ஒரு 10 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க அப்படின்னா நார்மல் இயர்ஃபோன்ஸில் வந்து அது எல்லாம் ஒரு மாதிரி மிங்கிள் ஆகி ஒரே இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்ட் ஸ்டேஜ் இருக்குன்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜில் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஐஎம்ல கேட்கும்போது அதே சவுண்டு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு, பேக்கு, தலைக்கு மேலே கேட்குறது, சைடில், இது எல்லா இடத்துலையும் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ, அந்த ஒரு பாட்டை ரெடி பண்ணும்போது எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ஐஎம்ல வந்து அப்படியே கொண்டு வரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற இப்போ பாட்டு கேட்குறீங்கன்னா ஒரு ஹை ரெசல்யூஷன் ஃபைல் மாதிரி இந்த ஃப்ளாக்கு, வேவ், அப்புறம் அந்த ஆப்பிளோட ALAC அந்த கோடாக், இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் இருக்க நீங்கள் பாட்டெலாம் கேட்டிங்கன்னா அந்த லாஸ்ட்லெஸ் ஃபார்மேட்டில் இருக்க அதே அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐஎம்ல இன்னும் நல்லா ஃபீல் கொண்டு வரும். இந்த ஐஎம்ல வந்து ஒரு 128 kbsலாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ஒரு லாஸ்ட்லெஸ் குவாலிட்டி ஆடியோ சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் நார்மல் இயர்ஃபோன்ஸோட. அந்த மாதிரி ஒரு சில ஐஎம்ஸ்க்கு ஏற்ற பவரும் நீங்கள் அந்த கொடுத்தா தான் அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து வெளியே வரும். ஒரு சிலருக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா ஒரு சில ஐஎம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு சிலர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நானும் வாங்கும்போது எனக்கும் இதெல்லாம் இந்த காதில் மாட்டுறது வந்து ஒரு சிலருக்கு வந்து அது டக்குன்னு வராது. அது யூஸ் பண்ண பழகி போயிடும். இப்போ டக்குன்னு இப்படி வச்சு எடுத்து மாட்டுறது வந்து ஒரு சிலருக்கு, நானும் ஃபஸ்ட் டைம் மாட்டப்போ எனக்குமே அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். அது போக பழகிறோம். சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரியாரிட்டி அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐஎம்ஸ் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஒரு 1000 ரூபா கீழே அப்படின்னா நீங்கள் இந்த KC EDX Pro, இந்த CCL ஐரா இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இந்த இது KC மெர்கா, இது வந்து இதுவுமே இது டியூவல் டிரைவர் ஐஎம். ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டில் வந்து டியூவல் டிரைவர் ஐஎம். வேற ஒரு 2000 ரூபா அந்த ரேஞ்செல்லாம் போனீங்கன்னா KC ZSN Pro 2, அப்புறம் இந்த இன்னும் 2-3லாம் இருக்குது. அது என்னது, ட்ரூத் இயர் அது என்னது, ட்ரூத் இயர் கேட்டு, அப்புறம் மூன் ட்ராப் Q2, அப்புறம் இன்னும் நிறைய உண்டு. ஆனால் ஒன்று ஞாபகம், ஃபைனல் E1000. இந்த மாதிரி ஒரு சில ஐஎம்ஸ் வந்து 2000 கீழே அது இந்த சவுண்ட் குவாலிட்டிலாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்கள் 10,000 ரூபா 15,000 ரூபா ஒரு TWS இன்வெஸ்ட் பண்ணுற காசை நீங்கள் இது 2000 ரூபா போட்டிங்கன்னா அதை விட நல்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப் வேணால் ஒரு நல்ல டேக் வந்து அது கூட யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக கம்பல்சரின்னு சொல்லுவேன். ஏன்னா ஐஎம்ஸ் வந்து நீங்கள் டேக்கோட கேட்கறதுக்கும் நீங்கள் சும்மா ஃபோன் எடுத்து மாட்டி கேட்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். சும்மா சின்ன டிஃப்ரென்ஸ்னால் அது நம்ம வந்து டேக் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் கேட்டிங்கன்னா தான் தெரியும் அதோட எக்ஸ்பீரியன்ஸே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஒரு நல்ல டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சாங் கேட்குங்க தெரியுமா, அந்த ஃபீலே ஒரு வேறு லெவலுக்கு போகும். அந்த ஃபீல் பண்ணுற இது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கும் போது, இந்த வயலின்லாம் மெயினாக வாசிக்கும் போது நார்மல் ஹெட்ஃபோன்ஸில் வந்து அந்த ஃபீல் வராது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஐஎம்ஸில் வந்து இந்த டேக்கில் கனெக்ட் பண்ணி அந்த
அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வந்தப்போ ட்ரை பண்ணுவீங்க தெரியுமா, அப்போ அந்த வயலின் வாசிக்கிறது, ஃப்ளூட், இதெல்லாம் வந்து அப்படி ரொம்ப லைவாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். எனக்கு சும்மா பேசிக் போதும் இதெல்லாம் இந்த மாதிரி 300 400 வாங்கி அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது எனக்கு சவுண்ட் குவாலிட்டி இப்படி வேணும்னா இந்த தாராளமாக இதை கஷ்டப்படுங்க. ஆனால் என்னென்னா இது வந்து அவுட்டோர் யூஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் யூஸ் பண்ணுறது. ஏன் ஆனவுனா எங்கேயா மாட்டோம். ஆனால் கேபிள் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு நார்மல் இயர்ஃபோன் என்ன குவாலிட்டி இருக்குமோ அதே ஒயர் குவாலிட்டி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இதை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு ஐஎம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கண்ட்ரோலர், ப்ளே பாஸ், மைக்கு இதெல்லாம் வந்து எல்லா இதுலேயுமே ஒரு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. இது மெர்காலையும் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் உண்டு, வித் மைக்கு வித்தவுட் மைக்குன்ட்டு. வேற அது இந்த இதுமே 2 ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ எல்லாம் டைப் சி ஃபோன் வச்சிருக்கனால இதில் வந்து டைப் சி வேரியண்ட்டும் வரும். எல்லா ஐஎம்ஸ்லையும் வராது. ஒரு சில ஐஎம்ஸில் டைப் சி வேரியண்ட்டுன்னு தனியாகவும் வரும், 3.5mm தனியாக வரும். இப்போ எப்படி சஜஷன் பண்ணுறதுன்னா, இதை வாங்குங்க பெஸ்ட்டுன்னா சொல்ல முடியாது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு 500 பட்ஜெட்னா இந்த மாதிரி நார்மல் இயர்ஃபோன்ஸ்லாம் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதுலேயும் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நான் ஒரு 2-3 சஜஷன் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண ஆசை அப்படின்னா, இன்னுமே ரிலையன்ஸ் டிஜிட்டலில் ஒரு மாடல் கிடைக்கும் 500 நீங்கள் எங்கே ஃப்ளிப்கார்ட்லாம் போனீங்கன்னா 1000 800 இருக்கும். சோனி EX14AP ஒரு 500 பட்ஜெட்டில் சோனி மாதிரி ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு நல்ல இயர்ஃபோன் கிடைக்கும். இந்த மாதிரி கூட ஒரு 100 போட்டிங்க ஒரு IM எடுக்கலாம் அப்படின்னா KZ EDC Pro ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் அவைலபிளாக இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே போனீங்க, இதே நார்மல் இயர்ஃபோன்ஸில் நான் ஒரு 800 900 போடுவேன் அப்படின்னா ஒன் மோர் பிஸ்டன் ஃபிட், அது என்னோட சஜஷன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரும் நார்மல் இயர்ஃபோன்ஸில். இன்னும் என்ன கேட்டிங்கன்னா இந்த நார்மல் இயர்ஃபோன்ஸில் இன்னும் 3000 வரைக்கும் சஜஷன் பண்ணலாம். Sennheiser CX300S, அப்புறம் JBL T160, அப்புறம் இது எம்ஐயில் ஒரு இது இருக்கும் இன்இயர் இயர்ஃபோன்ஸ் ப்ரோ HD 2000 வரும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி நார்மல் இயர்ஃபோன்ஸில் ஃபஸ்ட்டு பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் வச்சு விட்ட ஒரே இயர்ஃபோன்ஸ் அது. நிறைய இயர்ஃபோன்ஸ் வந்திருக்கும், ஆனால் ஒரு 2000 பட்ஜெட் செக்மெண்ட்ஸில் அந்த மாதிரி வச்சு விட்டதில் வந்து எம்ஐ தான் ஃபஸ்ட்டு. ஆனால் அது அவைலபிள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் சங்கீதா மொபைல்ஸில் ஏதோ ஒரு ஃபோரமாலே ஏதோ ஒரு இடத்துல அந்த இயர்ஃபோன் கிடைக்கும் 2000. அது வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோ போகிறதுக்கு மேலே வேறு ஐஎம்ஏ போவீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ஒரு 1000 1500 ஒரு ஐஎம் நல்லா பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு 500 இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த டிட்டாச்சபிள் கேபிள் இருக்காது ஐஎம்ஸில். உங்களுக்கு இந்த கொஞ்சம் மேலே ஒரு 800 900 வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு முக்கால்வாசி எல்லாம் டிட்டாச்சபிள் கேபிள் வந்துடும். உங்களுக்கு கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அது ஒவ்வொரு இதை பொறுத்து காப்பர் இதுனா தான். இப்போ இது வந்து காப்பர் கேபிள், உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் தெரியும்னு நினைக்கிறேன். இது காப்பர் கேபிள், இது 699 சம்திங் வரும். அது 699 599 நம்ம வரும் காப்பரு. சில்வர் கேபிள் வந்து 699 வரும். ரொம்ப சவுண்ட் குவாலிட்டி வந்து அந்த கேபிள் பொறுத்து மாறும். ஆனால் ரொம்ப 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 கீனாக நோட்டீஸ் பண்ணால் மட்டும்தான், அது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும். அப்படி கவனிச்சா மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரெண்டுமே நான் சஜஸ்ட் சொல்லியாச்சு இது வாங்குறோம் இது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டின்னு வந்துட்டு ஐஎம்ஸ் தான் பெஸ்ட்டு. இதில் நார்மல் இயர்ஃபோன்ஸ்லேயும் ஐஎம்ஸை தூக்கி சாப்பிட்றதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த அதோட சவுண்ட் குவாலிட்டி லெவலை வந்து நல்லா தூக்கி கொடுக்குறது ஐஎம்ஸை மாதிரி வந்துடாது. அதுதான் என்னோட ஒரு கடைசி கன்க்ளூஷன் மாதிரி சொல்கிறது. அவ்வளோதான்.